மூணு முடிச்சு சீரியலில் இந்த ரேணுகா அர்ச்சனாவோட கூட்டாளி அப்படின்றத சூர்யா கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ரேணுகா இப்போது சூர்யாட்ட மாட்டுவாளா, என்ன ஆக போகுது அப்படின்றது தான் அடுத்தடுத்த எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக வர இருக்குது. இப்போது அருணாச்சலத்தை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சூர்யா தான் அவரை கூட இருந்து பார்த்துக்கிறாரு. இப்போ கூட அவருக்கு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ஹாலுக்கு வந்து சூர்யா அழைச்சிட்டு வராரு. அப்போது சுந்தரவள்ளி, என்னங்க டாக்டர் தான் உங்களை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அருணாச்சலம் வந்து, இல்லைம்மா சூர்யா தான் எனக்கு ட்ரெஸ்லாம் பண்ணி இங்கே ஹாலுக்கு கூப்பிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே தான் இந்த ரேணுகா வந்து வாண்டடாக சிக்கியிருக்கு. அருணாச்சலம் சொல்லுவார்ல, சூர்யா வந்து பிரில்லியன்னு சொல்லுவார்ல, அது இப்போது ப்ரூவ் ஆகுது. அருணாச்சலத்துக்கு டீ கொண்டு வந்த ரேணுகா சூர்யா வந்து மடக்கி மடக்கி கேள்வி கேட்குறாரு. ஏன்னா இவ தானே சூர்யாவுக்கு வந்து ஃபோன் பண்ணா. ஸோ அதனால் அருணாச்சலத்துக்கிட்ட, அப்பா நீங்கள் எதுக்கு ரூமை விட்டு வெளியே வந்தீங்க, எப்படி வந்து அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்குறாரு. சூர்யா அப்படி கேட்டதுமே ரேணுகாவுக்கு பயமாகுது. ஆஹா, என்னடா அப்படி கேட்டுருக்கான், எப்படியாச்சும் சமாளிக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தில் தான் இருக்காங்க. அது இப்போது அருணாச்சலத்தை கேட்டார் இல்லையா, அருணாச்சலம் வந்து இந்த ரேணுகா தான்ப்பா சத்தம் போட்டா, அதான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்ல, அது எப்படி வீட்டில் வந்து யாருமே இல்லையா, யாருக்குமே அந்த சத்தம் கேட்கலையா, உங்களுக்கு மட்டும் எப்படி இவ கத்துனது கேட்டுச்சு, உங்கள் கூட இருந்த அம்மாவுக்கு கூட இவ கத்துனது கேட்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அப்போ தான் அந்த ரேணுகா சொல்கிறா, இல்லைங்க ஐயா, 2 திருடங்க வந்தாங்க, அவங்கள பார்த்த பயத்தில் எனக்கு பேச்சே வரல அப்படின்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுறா. இருந்தாலும் சூர்யாவுக்கு சந்தேகம் மட்டும் போகலை. அப்பையும் விடாமல், அங்கே எப்படி எண்ணெய் கொட்டுச்சு, என்ன அதுவும் தெரியாதுன்னு சொல்ல போறியா அப்படின்னு கேட்க, இல்லைங்க ஐயா, நான் திருடன்னு கத்துனேன்ல, அந்த திருடன் தான் அங்கேருந்து பயத்தில் ஓடும் பொழுது அந்த விளக்கை தட்டி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு நல்லா வாயால் வட சொல்கிறா இந்த ரேணுகா. இவ சொல்கிற எல்லாத்தையும் பொறுமையாக கேட்குற சூர்யா ஒன்றும் முட்டாள் இல்லை. ஸோ இவ ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்றத மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ வீட்டில் இருக்கிற இந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணாலே இந்த ரேணுகாவோட பித்தலாட்டம் தெரிய வந்துடும். ஸோ அப்படி இப்போது சூர்யா ஒருவேளை கேமராவை பார்த்தாருன்னா, அவள் அந்த பூஜாடிக்குள்ளே நகையை மறைச்சி வச்சா இல்லையா, ஸோ என்னெல்லாம் பித்தலாட்டம் பண்ணுறா அப்படின்றதெல்லாம் வெளியே வந்துடும். இன்னும் சொல்லப்போனால், ஸோ சூர்யா வந்து இந்த ரேணுகாவோட மொபைலை வாங்கி பார்த்தாலே இவ யார் என்ன அப்படின்ற மொத்த ஜாதகமும் வந்து தெரிய வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் காரணம் இந்த அர்ச்சனா தான். ஸோ அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கா அப்படின்றதும் தெரிய வந்துடும். ஸோ இவளை ஏன் துரத்துனாலே அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் இல்லாமல் போயிடும். ஸோ ஸ்டோரியை இப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.